வணக்கம். இன்னைக்கு வந்து கிட்ஸ் குக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது பாப்பா வந்து இன்றைக்கி கப் கேக் வந்து செஞ்சு காட்ட போகிறா. அவங்க அப்பா வந்து ஓடிஜி அவன் வந்து அவளுக்காக வாங்கி கொடுத்துருக்காரு. அதில் தினம் யாராவது வந்தாங்கன்னா உடனே ஒரு கேக் செஞ்சு கொடுக்கறது தான் அவளுடைய வேலையாக இப்போ சமீப காலத்தில் இருக்குது. என்னுடைய தம்பி கணேஷ் வந்திருக்கான். அவனுக்காக இன்றைக்கி கப் கேக் அவள் செய்ய போகிறா. அவன் பாடகன் அப்படிங்கிறதுனால நடுவில் அவனும் பாடி என்டர்டெயின் பண்ண போகிறான். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து நம்ம பனானா மஃபின் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். வேறு எதுவும் பேச தெரியாது, கண்டென்ட் இல்லை, மன்னிச்சிருக்கேன். ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட் இதா ஓகேவா ஃபஸ்ட்டு. ஸோ அதை வந்து நம்ம வந்து சீவரால் நம்ம சலிச்சு எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு நான் 1 கப் போட்டிருக்கேன். ஸோ இப்போ இந்த செகண்ட் ஹாஃப் இருக்குல்ல, அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வச்சுட்டு இதில் ஃபுல்லாக எடுக்கணும். நான் ஃபுல்லாக எடுத்துட்டு ஃபுல் ஸ்விங். அதுக்கப்புறம் கையால் இப்படி பண்ணுங்கள், கரெக்டாக வரணும். பர்ஃபெக்ட். இப்போ இதில் ஆட் பண்ணுங்கள். இது என்னது? இது வந்து பேக்கிங் சோடா. ஓகே, ஸோ பேக்கிங் சோடா ஹாஃப் போட்டாச்சு. நெக்ஸ்ட் பேக்கிங் பவுடர் ஹாஃப். அதே மாதிரி ஃபுல்லாக எதுவுமே கேப்பே இருக்கக்கூடாது. அவ்வளோதான். பர்ஃபெக்ட். அப்படியே இதில் போட்டுருங்க. ஓகே, ஸோ இது வந்து பேக்கிங் பவுடர் ஹாஃப். ஸோ ரெண்டுமே ஹாஃப் தான். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இப்படி சலிச்சுக்க போகிறோம். இது ஏன் நம்ம சலிக்கிறோன்னா, இந்த பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடாவும் ஏன் சேர்ந்து சலிக்கிறோன்னா அப்போ தான் ஈவனாக பேக் ஆகி வரும். கப்பு அது 1.5 கப்பு மைதா. ஸோ ஹாஃப் டீஸ்பூன் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் ரெண்டுமே ஹாஃப். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இது பண்ணியாச்சா. இது வந்து நம்ம சைடாக வச்சிடலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, இந்த பனானா. இது என்ன பனானா ஆக்சுவலி? ஏலக்கி. ஓகே. ஸோ இந்த பனானா மட்டும் தான் யூஸ் பண்ணணுமா? அப்படி இல்லை, ஆனால் இந்த பனானா வந்து டெக்ஸ்டரும் நல்ல டேஸ்ட் தரும். ஓகே, அதனால ஏன்னா குட்டியாக இருக்குல்ல, ஓகே, அதனால. ஸோ இந்த இவ்வளோ மைதாக்கு இவ்வளோ தான் பனானா யூஸ் பண்ணணும்னு இருக்காது. ஆமாம். எவ்வளோ? ஸோ நம்ம வந்து 1 கப்பு, இது ஹாஃப் கப்பு. சரி, ஓகே. 1.5 கப்பு. ஸோ 1.5 கப்புக்கு வந்து 8 பனானா இல்லைனா 7 பனானா அப்படி எடுத்துக்கோங்க. ஓகே, உங்களோட அளவை பொறுத்து நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு அப்படியே மேக்ஸிமைஸ் பண்ணிட்டு போங்க பனானாவோட நம்பரை. ஓகே, பண்ணிட்டு. ஸோ இப்போ வந்து உன்னோட பேக்கிங்கோட சேர்ந்து ஒரு சின்ன பாட்டு பாடலாமா? ஓகே. காற்றின் மொழி ஒலியாய் இசையாய், பூவின் மொழி நிறமா மணமா, கடலின் மொழி அலையா நுரையாய். இப்போ வந்து மசிக்கணும் பனானாவை. இது வந்து மேஷ் பண்ணிகிட்ருக்கோம் இப்போது. இந்த மேஷரால் இல்லைனா ஏதாவது ஃபோர்க்கு அந்த மாதிரி வச்சு நீங்கள் ஸ்மாஷ் பண்ணுங்கள். இல்லைனா வந்து கையாலலாம் பண்ணாதீங்க. சில அறிவாளிங்க இருப்பீங்க, அப்போல்லாம் பண்ணாதீங்க. அதனால் அது பண்ணால் அந்த சின்ன சின்ன லம்ப்ஸ் இருக்கணும், அதுதான் டெக்ஸ்டர் தரும். ரொம்ப ஃபுல்லாக ஸ்மாஷ் பண்ணிடக்கூடாது. இந்த மாதிரி சின்ன சின்ன லம்ப்ஸ் இருக்கணும். மிக்சிலாம் போடவே கூடாது, அதான் கையால் தான் பண்ணணும் எது பண்ணாலுமே. ஸோ நம்ம வந்து 1.5 கப்பு மைதா எடுத்துருக்கோம், கரெக்டாக. ஸோ நம்ம இதுக்கு வந்து 1.5 கப்பு சுகர், கரெக்டாக. இந்த பனானால நம்ம சேர்க்கணும் சுகரை, ஓகேவா? ஓகே, இந்த பனானா கூட நம்ம நல்லா சேர்க்கணும், ஓகேவா? சேர்த்துட்டோன்னு என்ன பண்ணணும், இது வந்து ஹாஃப் கப்பு வந்து ஆயில், வெஜிடபிள் ஆயில். ஓகே, ஸோ அதாவது ஃப்ளேவர்ஃபுல்லான ஆயில் எடுத்துக்காதீங்க. இந்த ஃப்ளேவரே இல்லாத ஆயில் இருக்குல்ல, அந்த சன் ட்ராப்பு, அது ப்ரொமோஷன் கிடையாது, சொல்லிட்டேன். ஓகேவா? ஓகே, வேறு ஆயில் தெரியாதுப்பா. ஓகே. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறோன்னா, இந்த வெனிலா எசன்ஸ். இது வந்து இது எக்லெஸ்ன்றதுனால நம்ம எக் எதுவும் சேர்க்கல. ஸோ தட் நம்ம வந்து சுகரு, ஆயில், வெனிலா எசன்ஸை டேரெக்டாக சேர்த்துட வேண்டியதான். ஓகேவா? இது வந்து ஸ்மெல்லுக்காக தான், வேறு எதுவும் இல்லை. இது ஆப்ஷனல் தான், பிகாஸ் நீங்கள் எக்கு சேர்க்கல, ஸ்மெல்லாக எதுவும் வராது, சொல்கிறேன். ஓகே.
ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். அந்த லம்ஸ் இருந்தால் இட்ஸ் ஓகே, அப்படியே வந்து சேர்க்கணும், அவ்வளோதான். ஓகேவா? இந்த பனானாவோட சேர்த்தா இப்படி ஒரு மிக்சர் மாதிரி வந்துடும். ஓகே ஓகேவா? இப்போ இந்த வெண்ணிலா ஸ்மெல் பயங்கரமா ஸ்மெல் வருதுல்ல. சாப்பிடும்போது அந்த ஸ்மெல் எங்கே போச்சுன்னு கேட்காதீங்க, தெரியாது. ஓகே, நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் இதுதான். ஓ, அந்த வாழைப்பழம் ஆட் பண்ணதுனால அந்த வெண்ணிலாவோட ஸ்மெல் கம்மி. அதாவது பனானாவோட ரா ஸ்மெல் வரக்கூடாது, இந்த கான்செப்டே அதான். பனானா டேஸ்ட் வரணும், ஸ்மெல் வந்து அப்படி நிறைய பேர் பண்ணிடுவாங்க. நல்லா பண்ணால் பயமாக இருக்கு நம்மளுக்கு. எப்போவுமே ஒருத்தவங்க சாப்பிடும்போது அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷனை பார்க்கணும் ஃபஸ்ட்டு. டக்குனு ஃபேஸ் காமிச்சு கொடுத்துரும் இல்லைம்மா, சாப்பிடும்போது அதனால் காமிச்சிட்டே இருக்கும். ஓகேவா? நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த சின்ன சின்ன லம்ப்ஸ் இருந்தால் அதெல்லாம் ஸ்மாஷ் பண்ணாதீங்க, அதான் நல்ல டெக்ஸ்சர் கொடுக்கும். அதனால் இது நம்ம ஸ்மாஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மைதா நம்ம சேர்த்து வச்சுருக்கோம்ல, சீவ் பண்ணி வச்சுருக்கோம், அது அப்படியே இருக்கட்டும். நம்ம இந்த மிக்சரை இதில் போர் பண்ண போகிறோம். ஸோ இதில் மிக்ஸ் பண்ண போகிறோம் மைதாவோட சேர்த்து. ஸோ என்னென்னா, சப்போஸ் இந்த மிக்சருக்கு வந்து ரொம்ப சாலிடாகிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு 1/2 கப் வந்து மில்க் ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் அந்த டெக்ஸ்சர் வரல, இப்போ எனக்கு தெரியல எப்படி இருக்குன்னு, மிக்ஸ் பண்ணிட்டோன்னு தான் தெரியும். ஸோ சப்போஸ் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் 1/2 கப் வந்து இது ஆட் பண்ணிக்கலாம், மில்க் ஆட் பண்ணிக்கலாம். ஆமாம், வாட்டர்லாம் யூஸ் பண்ண வேணாம், மில்க் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பார்க்கலாம் மிக்ஸ் பண்ணிட்டோன்னு இது எப்படி இருக்குன்னு. கொஞ்சம் சாலிடாக தான் இருக்குது. ஸோ நம்ம மில்க் ஆட் பண்ணணும், அவ்வளோதான். இப்போது இந்த 1/2 கப்பை வந்து இந்த 1/2 கப்பை வந்து பாலை வந்து நம்ம ஊற்ற போகிறோம். ஓகேவா? இப்போ அந்த டெக்ஸ்சர் வந்து பேலன்ஸ் ஆகிடும் இந்த இது கூட. ஸோ இது என்ன கன்சிஸ்டன்சியில் இருக்கணும்? அது சாலிட், ஓவர் சாலிடாகவும் இருக்கக்கூடாது, ஓவர் லிக்விடாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டாக இந்த போர் பண்ணுற டெக்ஸ்சருக்கும் இருக்கக்கூடாது, அப்படியே ஸ்டவன்னாகவும் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி. இப்போ இது எப்படி இருக்குது பாருங்கள், இது பாருங்கள் தெரியுதா? ரொம்ப போர் பண்ணுற கன்சிஸ்டன்சிலையும் இல்லை, இப்படி இருக்கணும். ரொம்ப போராகவும் லைக் ஓவர் ஃப்ளோவும் ஆகலை, டக்கு டக்குன்னு உள்ளல லைட்டாகவும் பால்கோவா அந்த டெக்ஸ்சர். அவ்வளோதான் பால். ஓகே, அவ்வளோதான். கரெக்டா? இப்போ நம்ம அந்த பேக்கிங் ட்ரேயில் இதை ஊற்றிட வேண்டியதான், முடிஞ்சிச்சு. ஓகே. ஸோ இது வந்து சிலிக்கான் மோல்டு, அதில் நான் அந்த மஃபினோட இது வச்சுருக்கேன், கவர் வச்சுருக்கேன். ஸோ இதில் நம்ம ஏன் சிலிக்கான் மோல்டு இப்படி வச்சுட்டு இதை இது பண்ணலாம். நிறைய பேர் கேட்பீங்க டேரெக்டாகவே இதை வைக்கலாமே, அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா டேரெக்டாக அந்த ஹீட் படக்கூடாது இதில். ஸோ மஃபின் வந்து கீழே பேக் ஆகாமல், இல்லைனா கீழே ரொம்ப தீஞ்சிரும், மேலே ஈவனாக பேக் ஆகிறதுக்கு நம்ம இந்த சிலிக்கான் இது வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை வச்சிடணும். இது வந்து பேக்கிங் ட்ரே. ஸோ இதில் நம்ம அப்படி வச்சுட்டோன்னா அவ்வளோதான். எல்லாத்துலேயும் இதே ஸ்டெப்பு தான் ஃபாலோ பண்ணிடுங்க, முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த கவரில் மட்டும் இந்த நம்ம அந்த மஃபின் கவர் சொன்னோம்ல, அதில் மட்டும் ஆயிலை க்ரீஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் மாவு ஒட்டாமல் வரும். நம்ம எடுக்கும் போது கவர் ஒட்டாது, அப்படியே டக்குன்னு வந்துடும் அழகாக. ஸோ அது மட்டும். இது என்னது? இது ஜஸ்ட் நீங்கள் தடவுறீங்க ப்ரஷ்? ப்ரஷ், அவ்வளோதான். ஆயில் ப்ரஷ் அவ்வளோதான். கையால் கூட தடவுங்க, இப்போ வீடியோக்காக நம்ம வந்து. இது என்ன எல்லா கடையிலுமே கிடைக்குமா? எல்லா கடையிலுமே கிடைக்கும். ஓகே. மஃபின் லைனர்ஸ்னு கேட்கணும். மஃபின் லைனர்ஸ். இது வந்து சிலிக்கான் மோல்டுன்னு கேட்டால் கொடுப்பாங்க. சிலிக்கான் மோல்டு வந்து 2 டைப் இருக்குது. அதாவது கேக்குக்கும் சிலிக்கான் மோல்டு இருக்குது. கேக் சிலிக்கான் மோல்டுன்னு இப்படி கேட்கணும், லைக் இப்படி வந்து ஒரு மாதிரி ஷேப்பில் இருக்கும். கேக் சிலிக்கான் மோல்டுன்னு கேட்டால் தருவாங்க. இது மஃபின், இது அதனால இது மஃபின், அந்த மாதிரி கேட்டால் அவங்க தருவாங்க. இது மஃபின் லைனர்ஸ்னு கேட்கணும். கேக்குக்கு பார்ச்மெண்ட் பேப்பர்னு நம்ம ஒன்று யூஸ் பண்ணுவோம். இந்த லைனர்ஸ்லாம் இல்லாமல் ஒட்டாமல் வரதுக்கு ஒரு பார்ச்மெண்ட் லைனர்னு சொல்லுவோம். இப்படி கீழே வச்சுட்டு அப்படியே எடுத்தால் ஜாலியாக வந்துடும், அந்த மாதிரி. அவ்வளோதான். தானே கரண்டி இருந்தால் நீங்கள் எடுத்துக்கோங்க, எங்கள் வீட்டில் இதான் இருக்குது. ஓகேவா? ஸோ ஒரு இது வச்சுட்டு இப்படி எடுத்துக்கோங்க, வலிச்சு எடுத்துட்டு அப்படி ஒன்றும் அப்படியே பிடிச்சிக்கோங்க, அவ்வளோதான். நம்ம இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஆமாம், பாதி தான் ஃபில் பண்ணணும். ஃபுல்லாக ஃபில் பண்ணிங்கன்னா அது பொங்கி வரும். பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர்லாம் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் ரைஸ் ஆகும்.
அதனால் நம்ம வந்து ஒரு இதில் வந்து ஒரு ஹாஃப் ஃபில் பண்ணிக்கலாம். ஹாஃபுக்கு கொஞ்சம் மேலே ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் இன்னொரு மெயின் ஸ்டெப் இருக்குது, நான் காட்டுறேன். அதை இதெல்லாம் நம்ம பண்ணி முடிச்சிடலாம். இது வந்து டெம்பரேச்சர். ஃபஸ்ட்டு டெம்பரேச்சர் 175 டிகிரியில் நம்ம கரெக்டாக வைக்கணும். அதாவது 180க்கும் 150க்கும் நடுவில் இருக்கும் 175. ஸோ அந்த அப்படி வச்சுருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இந்த பேக்கிங் மோடில் செட் பண்ணிக்கோங்க. இது ஆல்ரெடி இருக்குது, அதனால நான் வைக்கல. பேக்கிங் மோடில் செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டைமர் வந்து ஒரு 10 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ டைமர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது முடிஞ்சோன்னா நம்ம இந்த ட்ரேவை உள்ளே வைக்க வேண்டியதான். ஸோ நம்ம ப்ரீஹீட் பண்ணியாச்சு ஒரு 10 மினிட்ஸ்க்கு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் இது பண்ணிட்டு ஓடிஜி செட்டப் வந்து இப்படி தான் இருக்கும். இது வந்து ஓவன் தெர்மாமீட்டர்னு சொல்லுவாங்க. கரெக்டான டெம்பரேச்சரை இதில் நோட் பண்ணிக்கலாம். சப்போஸ் இதில் தப்பாக காமிச்சா கூட அது போய் சொல்லாது. நான் கிளாக்குன்னு நினச்சேன். கிளாக்கை போய் எனக்கு உள்ளே வைப்பானா? ஐயோ ஏன்? ஸோ இதை வந்து நானும் பயந்துட்டேன். ஸோ இது இருக்குல்ல, இதை வந்து நம்ம உள்ளே வைக்க போகிறோம். கேர்ஃபுல்லாக ப்ளேஸ் பண்ணணும், ஏன்னா சூடாக இருக்கும். நிறைய வாங்கினதுனால சொல்கிறேன். ஆமாம், க்ளவுஸ் யூஸ் பண்ணுங்கள். என்கிட்ட அது நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன், இன்னும் வரல. அதனால் கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. இது வந்து குழந்தை பண்ணுறதுனால அந்த கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது. பட் இருந்தாலும் கிட்ஸ் குக்கிங் இல்லையா? ஸோ அவங்க வந்து நாங்கள் இப்படி நாங்கள் கலாச்சி விடுவோம், வேணும்ன்ட்டு நாங்கள் பண்ணுவோம், இப்படி சிந்துவோம். அப்போ தான் கிட்ஸ் குக்கிங் நம்புறீங்க நீங்கள்லாம். நான் என்ன பண்ணுறேன்? ஸோ இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். 175 டிகிரியில் ஆல்ரெடி வச்ச மாதிரி தான், ஆனால் 25 மினிட்ஸ்க்கு பேக் ஆகணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 20 மினிட்ஸ்க்கு வைக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு குத்தி பார்க்கணும் நைஃப்னால. அது ஒட்டாமல் வந்துருச்சு அப்படின்னா பேக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சப்போஸ் ஒட்டுனுச்சுன்னா இன்னொரு 5 மினிட்ஸ் அந்த எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் நம்ம டைமுக்கு ஏற்ற மாதிரி. ஏன்னா இது கரெக்டு, இது சொல்லவே முடியாது நம்ம அந்த மாதிரி. ஸோ 20 மினிட்ஸ் நான் வச்சுருக்கேன். இப்போது பார்க்கலாம் என்ன. மங்கைக்குள் காதலேனும் கங்கைக்குள் நான் மிதக்க, மங்கைக்குள் காதலேனும் கங்கைக்குள் நான் மிதக்க, சங்கமங்களில் நிதம் நிதம் சம்பவங்களில் சுகம் சுகம் மனதால் நினைத்தால் இனிப்பதென்ன, ஒரே நாள் உனை நான் நிலாவில் பார்த்தது, உலாவும் உன்னிளமைதான் ஊஞ்சல் ஆடுது, லால 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 லால. ஒரு கப் கேக் கொடுக்கறதுனா உனக்கு என்னெல்லாம் பாடுறது. ஒரு கண்டென்ட்டுக்காக நாங்கள் எவ்வளோ பாடுபடுறோம். இங்கே பாருங்க, ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்குது, எவ்வளோ நாங்கள் பாடுபடுறோம். என்ன நீங்கள் பார்க்காம விட்டீங்கன்னா தெரியாது என்ன ஒன்று பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு 10 மினிட்ஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் வச்சு. இல்லை 10 மினிட்ஸ்லாம் இருக்காது, 5 மினிட்ஸ் ஆயிருக்கும்லம்மா. 10 மினிட்ஸ் ஆயிருக்காது. 3 மினிட்ஸா? கொஞ்சம் நேரத்தில் அப்படி அப்படி பொங்கி வரும். ஓகே, ஓகே. பதட்டப்பட்டீங்கன்னா கப் கேக் வராது. இதில் பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். ஆனால் எனக்கு இல்லை. ஓகேவா? உனக்கு மட்டும் இருக்கான்னு கேட்காதீங்க கமெண்ட்டில் வந்து. ஓகே, இப்படி ரைஸ் ஆகி வரும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், நம்ம வந்து இப்போ 20 மினிட்ஸ் வச்சுருக்கோம். கரெக்ட். இப்போ வந்து நான் 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தேன், ரைஸ் ஆகிருக்கு ஆனால் பேக் ஆகலை. ஸோ நம்ம என்ன பண்ணணும், இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா வைக்கலாம். இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் நான் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன்.
ஸோ இப்போ பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட்டு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னென்னு ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் குத்தி பார்க்குறேன். இது வந்து ஒட்டாமல் வந்துருச்சு. நம்மகிட்ட க்ளவுஸ் இல்லாதனால நம்ம எப்படி பண்ணிப்போம். ஸோ ஒட்டாமல் வந்து இந்த ஸ்டிக்னால ஏதாவது ஒரு ஸ்டிக் நைஃபு என்ன இருக்கோ இப்போ நம்ம எந்த ஸ்டிக் யூஸ் பண்றப்போ ஒட்டுதா ஒட்டலை அப்போ ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இந்த மாதிரி எல்லாத்துலேயும் பண்ணுங்க. ஒன்றில் பண்ணாலே எல்லாத்துக்கும் கரெக்டு தான். அப்படிலாம் இல்லை. ஏன் பின்னாடி இருக்கிறது டக்குன்னு பேக் ஆகலாம். முன்னாடி டெஸ்டிங் யூ ஹேவ் டு நோ ஆல் தீஸ் திங்ஸ். நந்தினி நிறைய கற்றுக்கணும். சரிடா, நீ குத்தி பார்க்குறியாடா கணேஷ்? எல்லாமே ஆயிடுச்சு. ஓகே, அவ்வளோதான். சூப்பர், ஒட்டாமல் வந்துருச்சு. சூப்பர், ஓகே, அவ்வளோதான். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன? அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து இதை கொஞ்சம் ஆற வச்சுட்டு நம்ம இதை வெளியே எடுத்துட்டு நம்ம வந்து இந்த டெக்கரேட் பண்ணலாம் கொஞ்சம் கொஞ்சம். இது வந்து சாக்லேட் ஸ்ப்ரிங்கிள்ஸு. இதை வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு இதுவும் வந்து ரெயின்போ ஸ்ப்ரிங்கிள்ஸ்னு சொல்லுவாங்க. கலர் கலராக இருக்கா, அதனால ரெயின்போவா. ஓகேவா? ஏன்னு கேட்காதீங்க. வால்நட் இது சும்மா அதை க்ரன்ச் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான். சரி, ஸோ இப்போ நம்ம வெளியே எடுக்க போகிறோம். ஆறிடுச்சு. ஸோ பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ இது டோட்டலாக 30 மினிட்ஸ் ஆயிருக்கு இந்த 6 பேக் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ இந்தாங்க உங்களுக்கு அப்படியே காமிச்சிட்டு நான் சாப்பிட போகிறேன். உங்களுக்குலாம் கிடையாது. நல்லா இருக்கா? செம்மையாக இருக்கு. வீடியோக்காக சொல்லக்கூடாது நிஜமா. நிஜமாவே ஏன்னா எனக்கு தெரியும் எங்கள் அம்மாவை பற்றி முன்னாடி சாஃப்டாக செம்ம ஃப்ளஃபியாக இருக்குது கேக்கு. ஸ்வீட்டும் இங்கே கரெக்டாக இருக்குது. கரெக்டாக ஸ்வீட்டு, ரொம்ப ஸ்வீட்டாகவும் டெக்ஸ்சர் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை உங்கள் வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பார்க்கணும்.